அனைவரையும் எனது காணொளி சார்பாக வரவேற்கிறேன். நாம இப்போ கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் மக்களுடைய பயன்பாட்டிற்கு வந்த பின்னர் எப்படி இருக்குதுன்றத பார்க்க போறோம். சென்னை மாநகரில் உள்ள கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக 2012ஆம் ஆண்டு ஏப்ரல் 30ஆம் தேதி மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அமைப்பதற்கு முன்மொழியப்பட்டு ரூபாய் 393 கோடியே 74 லட்சம் மதிப்பில் தமிழக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் இந்த பேருந்து நிலையம் அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. 18 மாதங்களில் முடிக்கப்பட வேண்டிய இந்த திட்டமானது தொல்லியல் துறையின் அனுமதி, கொரோனா பெருந்தொற்று, ஆட்கள் பற்றாக்குறை, கட்டுமான பணியின் பொழுது ஏற்பட்ட சிக்கல்கள் போன்ற பல்வேறு காரணங்களால் 4 ஆண்டுகள் கழித்து கடந்த டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் மக்களுடைய பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த பேருந்து நிலையம் மக்களுடைய பயன்பாட்டிற்கு வந்த போதிலும் இன்னும் இதனுடைய சில கட்டுமான பணிகள் முடிக்கப்பட வேண்டியிருக்கு. இதை பற்றி நம்ம பின்னாடியே பார்த்துக்கிட்டு வரலாம். இந்த பேருந்து நிலையம் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளது. தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் பேருந்துகளுக்காக முனையமாக செயல்படும் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையமானது 88.52 ஏக்கர் மொத்த நில பரப்பளவில் இந்த பேருந்து நிலையத்திற்காக 59.86 ஏக்கர் பரப்பளவிற்கு நிலம் ஒதுக்கப்பட்டு இதில் இந்த பேருந்து நிலையமானது 6,40,149 சதுர அடி கட்டுமான பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பேருந்து நிலையத்தின் பிரதான வளாகத்தில் 2 அடித்தளங்கள், தரைதளம் மற்றும் முதல் தளம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பேருந்து நிலையத்தில் மாநகர் பேருந்துகளுக்காக ஒரு முனையமும் தொலைதூர பேருந்துகளுக்காக ஒரு முனையம் என 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் நாம இப்போ பயணிக்கிற தொலைதூர பேருந்துகளுக்கான முனையமானது 14 ஏக்கர் பரப்பளவில் 8 விரல்கள் போன்ற வடிவில் நடைமேடைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் ஒரு விரல் போன்ற அமைப்பில் உள்ள நடைமேடையில் 16 பேருந்து நிறுத்துமிடங்கள் என்ற விதத்தில் 1,12,150 சதுர அடி பரப்பளவிற்கு இதனுடைய நடைமேடைகள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த தொலைதூர பேருந்துகளுக்கான முனையத்தில் 135 அரசு பேருந்துகள் மற்றும் 85 தனியார் ஆம்னி பேருந்துகள் என மொத்தம் 215 பேருந்துகளை நிறுத்தும் வகையில் இடவசதி செய்யப்பட்டுள்ளது. இந்த பேருந்து நிலையத்திலிருந்து தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி, மதுரை, தூத்துக்குடி, திருச்சி, திருநெல்வேலி, தஞ்சாவூர், விழுப்புரம், திருவண்ணாமலை போன்ற பகுதிகளுக்கு தினமும் 2310 பேருந்துகளை இயக்க போக்குவரத்து துறை திட்டமிட்டுள்ளது. இந்த பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துடைய பேருந்துகள், அரசு விரைவு போக்குவரத்து கழகத்துடைய பேருந்துகள், புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்துடைய பேருந்துகள், கேரளா மாநில சாலை போக்குவரத்து கழகத்துடைய பேருந்துகள் மற்றும் 150க்கும் மேற்பட்ட தனியார் ஆம்னி பேருந்துகளுடைய உரிமையாளர்களின் பேருந்துகள் இயக்கப்படும். இப்ப நாம இந்த தொலைதூர பேருந்துகளுக்கான முனையத்துல எந்தெந்த நடைமேடைகளில் இருந்து எந்தெந்த பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்படுதுன்றத பார்க்கலாம். இதுல முதலாவதா நடைமேடை 1லிருந்து நாகர்கோவில், மார்த்தாண்டம், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருச்செந்தூர், செங்கோட்டை போன்ற பகுதிகளுக்கு அரசு பேருந்துகள் இயக்கப்படுது. இதற்கடுத்து நடைமேடை 2லிருந்து திருநெல்வேலி, பாபநாசம், நாகர்கோவில், மார்த்தாண்டம், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருச்செந்தூர், செங்கோட்டை, ஸ்ரீவில்லிபுத்தூர், திருவனந்தபுரம், குலசேகரம், உடன்குடி, கருங்கல் போன்ற பகுதிகளுக்கு அரசு பேருந்துகள் இயக்கப்படுது. அதே பகுதியில் நடைமேடை 3லிருந்து மதுரை, காரைக்குடி, தேவக்கோட்டை, ராமேஸ்வரம், ஏர்வாடி, கீரமங்கலம், தொண்டி, பொன்னமராவதி, சிவகங்கை, பரமக்குடி, ஒப்பிலான், வீரசோழன், கமுதி, சாயல்குடி போன்ற பகுதிகளுக்கு அரசு பேருந்துகள் இயக்கப்படுது. இதற்கடுத்து நடைமேடை 4லிருந்து திருச்சி, கரூர், பொள்ளாச்சி, திண்டுக்கல், தேனி, போடி, கம்பம், குமுளி, கும்பகோணம், தஞ்சாவூர், மன்னார்குடி, பேராவூரணி, பட்டுக்கோட்டை போன்ற பகுதிகளுக்கும், அதே பகுதியில் நடைமேடை 5லிருந்து திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், துறையூர், கும்பகோணம், தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை, பேராவூரணி, மன்னார்குடி, நன்னிலம், ஒரத்தநாடு போன்ற பகுதிகளுக்கும் அரசு பேருந்துகள் இயக்கப்படுது. இதற்கடுத்து நடைமேடை 6லிருந்து சேலம், கோயம்புத்தூர், நாமக்கல், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, மயிலாடுதுறை, திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, வேதாரண்யம் போன்ற பகுதிகளுக்கும், இதே பகுதியில் நடைமேடை 7லிருந்து சேலம், உதகமண்டலம், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, திருப்பூர், மேட்டுப்பாளையம், எர்ணாகுளம், குருவாயூர், நாமக்கல், ஈரோடு, கூடலூர், நாகப்பட்டினம், திருவாரூர் போன்ற பகுதிகளுக்கும் அரசு பேருந்துகள் இயக்கப்படுது. இதற்கடுத்து நடைமேடை 8லிருந்து விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, விருதாச்சலம், திருக்கோவிலூர், திட்டக்குடி, ஜெயங்கொண்டம், அரியலூர் போன்ற பகுதிகளுக்கும், அதே பகுதியில் நடைமேடை 9லிருந்து
புதுச்சேரி, கடலூர், நெய்வேலி, திண்டிவனம், சிதம்பரம், பன்ருட்டி, வடலூர், காட்டுமன்னார்கோவில் போன்ற பகுதிகளுக்கு அரசு பேருந்துகள் இயக்கப்படுது. இதற்கடுத்து நடைமடை 10 செஞ்சி, திருவண்ணாமலை, செங்கம் போன்ற பகுதிகளுக்கும், அதே பகுதியில் நடைமடை 11 வந்தவாசி, சேத்துப்பட்டு, போலூர், திருவண்ணாமலை, மேல்மலையனூர் போன்ற பகுதிகளுக்கு அரசு பேருந்துகள் இயக்கப்படுது. கிட்டத்தட்ட இந்த பேருந்து நிலையத்தில் 1 11வது நடைமேடைகளில் உள்ள பேருந்து நிறுத்தமிடங்கள் அரசு பேருந்துகளுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. இதற்கடுத்து 12 14வது நடைமேடைகளில் உள்ள பேருந்து நிறுத்தமிடங்கள் தனியார் ஆம்னி பேருந்துகளுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த பேருந்து நிலையத்தில் அரசு போக்குவரத்து கழகங்களுடைய பேருந்துகளானது ஒவ்வொரு கோட்டங்களாக பிரிக்கப்பட்டு இயக்கப்படுது. அதன்படி இதுல விழுப்புரம் கோட்டம் பொறுத்தவரை விழுப்புரம், திண்டிவனம், வந்தவாசி, போலூர், திருவண்ணாமலை, புதுச்சேரி, விருதாச்சலம், பெரம்பலூர், அரியலூர், திருச்சி போன்ற இடங்களுக்கும், சேலம் கோட்டம் பொறுத்தவரை ஆத்தூர், ஓமலூர், நாமக்கல், சேலம் போன்ற பகுதிகளுக்கும், கோயம்புத்தூர் கோட்டம் பொறுத்தவரை கோயம்புத்தூர், ஈரோடு, குன்னூர், உதகமண்டலம் போன்ற பகுதிகளுக்கும், கும்பகோணம் கோட்டம் பொறுத்தவரை திருச்சி, புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், காரைக்கால், புதுச்சேரி, திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, கும்பகோணம், தஞ்சாவூர் போன்ற பகுதிகளுக்கும், திருநெல்வேலி கோட்டம் பொறுத்தவரை திருச்செந்தூர், மதுரை, திண்டுக்கல், திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்படுது. இதற்கடுத்து இந்த பேருந்து நிலையத்தில் தொலைதூரமாக செல்லும் சுமார் 300 பேருந்துகளை ஓய்வு நிலையில் இருக்கும் போது தனியாக நிறுத்தி வைப்பதற்காக 3.99 ஏக்கர் பரப்பளவிற்கு நிலம் ஒதுக்கப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. நான் சொன்ன இந்த இடமானது கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய வளாகத்திற்கு முன்புறமா சற்று பின்னாடி தள்ளி இருக்கு. ஓய்வு நிலையில் பேருந்துகளை நிறுத்தி வைப்பதற்கான இந்த இடத்துல பேருந்துகள் எளிதாக சென்று வருவதற்கு ஏதுவாக இன்டர்லாக்கிங் பிளாக்ஸ் என்று சொல்லப்படுகிற சற்று பெரிய அளவிலான கற்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு பட்டு இதனுடைய தரைப்பகுதி அமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாம இந்த இடத்துல உயர் கோபுர மின் விளக்குகள் மற்றும் கழிப்பறை வசதி செய்யப்பட்டுள்ளது. இந்த பேருந்து நிறுத்தம் இடத்திற்கு பக்கத்திலேயே 0.51 ஏக்கர் பரப்பளவிற்கு அரசு பேருந்துகளுக்கு எரிபொருள் நிரப்புவதற்காக எரிபொருள் நிரப்பும் இடம் தற்போது அமைக்கப்பட்டு வருது. அதே சமயம் இதற்கான கட்டுமான பணி இன்னும் முழுமை பெறாமல் இருக்கு. இதற்கடுத்து இந்த பேருந்து நிலையத்திற்கு பின்புறமா, குறிப்பா ஐயஞ்சேரி மீனாட்சிபுரம் சாலை பக்கமா அரசு பேருந்துகளை பராமரிப்பதற்காக 2 ஏக்கர் பரப்பளவில் ஒரு பணிமனை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பணிமனையில் பெரும்பாலும் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்துடைய பேருந்துகள் பராமரிக்கப்படுது. அதே சமயம் இந்த பணிமனையில் பராமரிப்பு பணிகள் மட்டுமல்லாமல் பழுது பார்க்கும் பணிகளும் நடைபெறும். இதற்கடுத்து இந்த பேருந்து நிலைய வளாகத்துல என்னென்ன வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றத பார்க்கலாம். இந்த பேருந்து நிலைய வளாகமானது தரைதளம், முதல் தளம் மற்றும் 2 அடித்தளங்களுடன் அமைக்கப்பட்டுள்ளது. 39,110 சதுர அடி பரப்பளவிற்கு அலுவலகங்கள் மற்றும் வணிக இடத்துடன் கூடிய சர்வதேச தரத்திற்கு ஈடான இந்த பேருந்து நிலைய வளாகத்தில் பார்வையற்றவர்கள் எளிதாக பேருந்து முனையத்திற்கு செல்வதற்காக தொட்டுணர்வு தரைப்பகுதி, பயணிகள் தங்களுடைய உடைமைகளை எளிதாக எடுத்து செல்வதற்காக கைவண்டிகள், இருக்கைகள், காற்றோட்ட வசதிக்காக 4 ராட்சத மின்விசிறிகள், குடிநீர் வசதி, கைபேசிகளுக்கு மின்னேற்றம் வசதி, தரைதளத்திலிருந்து முதல் தளத்திற்கு செல்வதற்காக நகரும் படிக்கட்டுகள், தரைதளத்திலிருந்து முதல் தளம் மற்றும் 2 அடித்தளங்களுக்கு செல்வதற்கு ஏதுவாக 8 மின்தூக்கிகள் மற்றும் படிக்கட்டுகள். இந்த வளாகத்திலிருந்து பேருந்து நிலையத்திற்கு உள்ளேயே மற்ற இடங்களுக்கு செல்வதற்கு ஏதுவாக மின்கல வாகனங்கள், வழிகாட்டி பலகைகள் போன்ற பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. இந்த பேருந்து நிலையத்தின் முதல் தளத்தில் போக்குவரத்து அலுவலகம், முன்பதிவு மையம், 370 சதுர அடி பரப்பளவிற்கு 3 தாய்மார் பாலூட்டும் அறைகள், 4640 சதுர அடி பரப்பளவிற்கு 25 நேர காப்பாளர் அறைகள், பணம் எடுக்கும் இயந்திரம், 1230 சதுர அடி பரப்பளவிற்கு பொருள் வைப்பு அறை, 970 சதுர அடி பரப்பளவிற்கு 2 சேமிப்பு அறைகள், 785 சதுர அடி பரப்பளவிற்கு இலவச அவசர சிகிச்சை மையம் மற்றும் மருந்தகம், 8130 சதுர அடி பரப்பளவிற்கு 12 கழிப்பறைகள், 4675 சதுர அடி பரப்பளவிற்கு 4 சிறிய ரக உணவகங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கடுத்து இந்த பேருந்து நிலையத்தின் 2வது தளத்தில் 6590 சதுர அடி பரப்பளவிற்கு 100 ஆண்கள் மற்றும் 40 பெண்கள் தங்குவதற்கான தங்குமிடம், 13,750 சதுர அடி பரப்பளவிற்கு ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கான 4 தங்குமிடங்கள்,
13,560 சதுர அடி பரப்பளவிற்கு 12 கழிப்பறைகள், 3,865 சதுர அடி பரப்பளவிற்கு 2 பெரிய ரக உணவகங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்து இந்த பேருந்து நிலைய வளாகத்தின் தரைதளம் மற்றும் முதல் தளம் என 2 தளங்களை சேர்த்து 14,810 சதுர அடிக்கு மொத்த பரப்பளவில் 100 கடைகள் மற்றும் 5,254 சதுர அடிக்கு மொத்த பரப்பளவில் 16 மின் அறைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கடுத்து இந்த பேருந்து நிலையத்திற்கு வந்து செல்லும் பயணிகளுக்கு பாதுகாப்பினை உறுதி செய்யும் விதமாக 1,230 சதுர அடி பரப்பளவிற்கு காவலர் அறை மற்றும் கண்காணிப்பு அறையும், தண்ணீரை சேமித்து வைப்பதற்காக 13,500 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு அடித்தள நீர்த்தேக்க தொட்டியும், குடிநீரை சுத்திகரிப்பதற்காக 1,450 சதுர அடி பரப்பளவிற்கு 3 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம், தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தில் இருந்து வரும் மின்சாரத்தினை இந்த பேருந்து நிலையத்திற்கு பகிர்ந்தளிப்பதற்காக 8,250 சதுர அடி பரப்பளவிற்கு ஒரு துணை மின் நிலையம். இந்த பேருந்து நிலையத்தில் மின் பற்றாக்குறை ஏற்படும் போது மின் உற்பத்தினை செய்ய 500 kVA மற்றும் 5,500 kVA திறன் கொண்ட ஜெனரேட்டர்கள், 5,920 சதுர அடி பரப்பளவிற்கு 6,50,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம், 50,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட கழிவு நீரேற்ற நிலையம், 1 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மழைநீர் சேகரிப்பு தொட்டி, இரவு நேர வெளிச்சத்திற்காக 13 உயர் கோபுர மின் விளக்குகள், 8,750 சதுர அடி பரப்பளவிற்கு புல்தரைகள் மற்றும் 8,514 சதுர அடி பரப்பளவிற்கு கான்கிரீட் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் இந்த பேருந்து நிலையத்தின் அலங்காரத்திற்காக சில இடங்கள்ல, குறிப்பா சாலைக்கு நடுப்பகுதி மற்றும் பேருந்து முனையத்தின் வெளிப்பகுதிகளில் அலங்கார செடிகள் வைக்கப்பட்டுள்ளது. இதற்கடுத்து இந்த பேருந்து நிலைய வளாகத்திற்கு கீழே இருசக்கர மற்றும் கார்கள் நிறுத்துவதற்காக 1.99 ஏக்கர் பரப்பளவிற்கு 2 அடித்தளங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதுல சாலையிலிருந்து முதலாவது அடித்தளத்திற்கு வரும் வாகனங்களில் முதலாவது அடித்தளத்தில் 568 இருசக்கர வாகனங்கள் மற்றும் 260 கார்களை நிறுத்த முடியும். இரண்டாவது அடித்தளத்தில் 2,230 இருசக்கர வாகனங்கள் மற்றும் 84 கார்களை நிறுத்த முடியும். ஒட்டுமொத்தமாக இந்த 2 அடித்தளங்களில் 2,798 இருசக்கர வாகனங்கள் மற்றும் 344 கார்களை நிறுத்தும் அளவிற்கு இடவசதி செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இதுல முதலாவது அடித்தளத்தில் மின்சாரத்தில் இயங்கும் இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்களுக்கு மின்னேற்றம் வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. இதுல மின்சார வாகனங்களுக்கு மின்னேற்றம் செய்ய ஆப் ஸ்டோர் அல்லது கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்து சார்ஜ் பார்ட்னர்ஸ் சார்ஜிங் என்ற செயலியை பதிவிறக்கம் செய்து அதில் பதிவு செய்து பணம் செலுத்த வேண்டும். இதுல மின்சார வாகனங்களுக்கு மின்னேற்றம் செய்யும் வசதிகளானது முதலாவது அடித்தளத்திற்கு மட்டும் செய்யப்பட்டுள்ளது. இரண்டாவது அடித்தளத்திற்கு இந்த மின்னேற்றம் செய்யும் வசதி செய்யப்படவில்லை. அதே சமயம் சாலையில் இருந்து இந்த அடித்தளங்களுக்கு வருவதற்கு ஒரு வழியும் இந்த அடித்தளங்களில் இருந்து சாலைக்கு வெளியேறுவதற்கு மற்றொரு வழியும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த அடித்தளங்களில் வாகன நிறுத்த கட்டணமாக இருசக்கர வாகனங்களுக்கு 3 மணி நேரத்திற்கு 10 ரூபாயும், 6 மணி நேரத்திற்கு 15 ரூபாயும், 12 மணி நேரத்திற்கு 25 ரூபாயும், ஒரு நாளைக்கு 40 ரூபாயும் நிறுத்த கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கார்களுக்கு 3 மணி நேரத்திற்கு 20 ரூபாயும், 6 மணி நேரத்திற்கு 30 ரூபாயும், 12 மணி நேரத்திற்கு 40 ரூபாயும், ஒரு நாளைக்கு 50 ரூபாயும் நிறுத்த கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இப்போ நீங்க யாராவது உங்களுடைய சொந்த ஊருக்கு பேருந்து நிலையத்தில் பேருந்தில் செல்வதற்கு இருசக்கர வாகனம் அல்லது கார்ல வந்தீங்கன்னா உங்க வண்டியை பாதுகாப்பா அடித்தள நிறுத்துமிடத்திற்கு எடுத்து செல்வதற்கு இந்த வழியை பயன்படுத்த வேண்டும். அதே சமயம் உங்க சொந்த வண்டியை அடித்தள நிறுத்துமிடத்திலிருந்து வெளியே கொண்டு செல்ல இந்த வழியை பயன்படுத்த வேண்டும். இதற்கடுத்து இந்த பேருந்து நிலையத்தை அணுகும் விதமாக ஆட்டோ மற்றும் டாக்ஸி போன்ற வாகனங்களில் இருந்து வரும் பயணிகள் பேருந்து நிலைய வளாகத்தை அடைவதற்கு பேருந்து நிலைய வளாகத்திற்கு எதிரே இதற்கென்று ஒரு தனி நிறுத்துமிடம் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்காக 3 நடைமேடைகள் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த இடத்தில் பயணிகள் வசதிக்காக நிழற்குடை போன்ற வசதி எதுவும் செய்யப்படவில்லை. அதே போல் இந்த பேருந்து நிலையத்தில் இருந்து வரும் பயணிகள் மற்ற இடங்களுக்கு ஆட்டோ அல்லது டாக்ஸி போன்ற வாகனங்களுக்கு செல்ல 2 நடைமேடைகளுடன் கூடிய மற்றொரு நிறுத்துமிடம் பேருந்து நிலைய வளாகத்திற்கு அருகில் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கடுத்து சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பயணிகளுக்காக பொது போக்குவரத்து இணைப்பாக இந்த பேருந்து நிலையத்தின் GST சாலையை ஒட்டிய பகுதியில் 7.4 ஏக்கர் பரப்பளவிற்கு 60 பேருந்துகளை நிறுத்தும் விதமாக
மாநகர் பேருந்துகளுக்கான முனையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் மாநகர் பேருந்துகளை அணுகுவதற்கு 36,200 சதுர அடி பரப்பளவிற்கு 11 நடைமேடைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மாநகர் பேருந்துகளுக்கான முனையத்திலிருந்து மாநகர் போக்குவரத்து கழகத்தினுடைய அட்டவணைப்படி கோயம்பேடு, திருவான்மியூர், வேளச்சேரி, அடையாறு, பிராட்வே, தாம்பரம், செங்குன்றம், பெரம்பூர், கிண்டி, குறுக்குப்பேட்டை, குன்றத்தூர், பூவிருந்தவல்லி, ஆவடி, திருவேற்காடு, திருப்போரூர், வாலாஜாபாத், ஸ்ரீபெரும்புதூர், மாதவரம், மகாகவி பாரதியார் நகர், கவிஞர் கண்ணதாசன் நகர், MMBT, திருவிக நகர், தியாகராய நகர் போன்ற பகுதிகளுக்கு சேருமிடமாக மாநகர் பேருந்துகள் இயக்கப்படுது. இதுல தாம்பரத்திற்கு செல்லும் மாநகர் பேருந்துகளானது 2 நிமிட இடைவெளியிலும், கிண்டி தொழிற்பேட்டைக்கு செல்லும் மாநகர் பேருந்துகளானது 3 நிமிட இடைவெளியிலும், கோயம்பேட்டிற்கு செல்லும் மாநகர் பேருந்துகளானது 5 நிமிட இடைவெளியிலும், திருவான்மியூர் செல்லும் மாநகர் பேருந்துகளானது 8 நிமிட இடைவெளியிலும், பிராட்வே, பூவிருந்தவல்லி, தியாகராய நகர் போன்ற பகுதிகளுக்கு செல்லும் மாநகர் பேருந்துகளானது 10 நிமிட இடைவெளியிலும், வேளச்சேரி, அடையாறு போன்ற பகுதிகளுக்கு 15 நிமிட இடைவெளியிலும், குன்றத்தூர், ஆவடி, குறுக்குப்பேட்டை போன்ற பகுதிகளுக்கு 20 நிமிட இடைவெளியிலும், பெரம்பூர், ஸ்ரீபெரும்புதூர், மாதவரம், மகாகவி பாரதியார் நகர், கவிஞர் கண்ணதாசன் நகர், திருவிக நகர் போன்ற பகுதிகளுக்கு 25 நிமிட இடைவெளியிலும், திருப்போரூர், வாலாஜாபாத், MMBT போன்ற பகுதிகளுக்கு 30 நிமிட இடைவெளியிலும், செங்குன்றத்திற்கு 35 நிமிட இடைவெளியிலும், திருவேற்காட்டிற்கு 40 நிமிட இடைவெளியிலும் மாநகர் பேருந்துகள் இயக்கப்படுது. இந்த மாநகர் பேருந்துகளுக்கான முனையத்தில் பயணிகளுக்கான கழிப்பறை, குடிநீர் வசதியுடன் கூடிய மாநகர் போக்குவரத்து கழகத்தின் அலுவலகமானது 8,265 சதுர அடி பரப்பளவிற்கு அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பேருந்து முனையத்தில் மாநகர் பேருந்துகளை தூய்மைப்படுத்துவது, பராமரிப்பது, பழுது பார்ப்பது போன்ற பல்வேறு பணிகளுக்காக ஒரு பணிமனையும் அமைக்கப்பட்டுள்ளது. தற்போதைய சூழல்ல இந்த மாநகர் பேருந்துகளுக்கான முனையத்திலிருந்து GST சாலைக்கு பேருந்துகள் வெளியேறும் வழியில் பெரிய அளவிலான வளைவு போன்ற அமைப்பில் பிரம்மாண்டமான நுழைவு வாயில் அமைப்பதற்கான கட்டுமான பணி நடைபெற்று வருது. இதற்கடுத்து இந்த மாநகர் பேருந்துகளுக்கான முனையத்திலிருந்து தொலைதூர பேருந்துகளுக்கான முனையத்திற்கு செல்வதற்காக பேருந்து நிலைய வளாகத்திற்கு அருகில் ஒரு சுரங்க பாதையானது படிக்கட்டு, நகரும் படிக்கட்டு, மின்தூக்கி வசதியுடன் அமைக்கப்பட்டுள்ளது.
இதற்கடுத்து நாம இந்த பேருந்து நிலையத்துல எந்தெந்த வழிகளில் தொலைதூர பேருந்துகள், மாநகர் பேருந்துகள் மற்றும் சிறிய ரக வாகனங்கள் இயக்கப்படுதுன்றத பார்க்கலாம். இப்போ நீங்க பாக்குற இந்த இடத்துல தான் தொலைதூர பேருந்துகள் இந்த பேருந்து நிலையத்திற்கு உள்ளே செல்லும். இதற்கடுத்து வளைவு போன்ற வடிவில் உள்ள இந்த வழியில தான் சிறிய ரக வாகனங்கள் சென்று வர முடியும். இந்த வழியின் மூலமா தொலைதூர பேருந்து முனையத்திற்கு பேருந்துகள் சென்று வர முடியும். இந்த வழியில தான் மாநகர் பேருந்துகள் அதற்கான முனையத்திற்கு செல்லும் வழி. இப்போ நீங்க பாக்குற இந்த இடத்துல தான் மாநகர் பேருந்துகள் அதற்கான முனையத்திலிருந்து வெளியேறும் வழி. அதற்கடுத்து இப்போ நீங்க பாக்குற இந்த வழியில தான் தொலைதூர பேருந்துகள் அதற்கான முனையத்திலிருந்து வெளியேறும் வழி. இப்போ நீங்க பாக்குற இந்த வழியிலிருந்து தான் தொலைதூர பேருந்துகள் ஜிஎஸ்டி சாலையிலிருந்து பேருந்து முனையத்திற்கு செல்லும். அதே சமயம் தொலைதூர பேருந்துகள் அதற்கான முனையத்தில் பயணிகளை இறக்கிவிட்டு ஓய்வு நிலையில் அந்த பேருந்துகளை வைப்பதற்கான இடத்தினை அடைய இதே வழியை பயன்படுத்தும். இப்போ நாம இந்த பேருந்து நிலையத்திற்கு பின்னாடி ஐயஞ்சேரி மீனாட்சிபுரம் சாலையில இருக்கிறோம். இந்த வழியை தான் இந்த பேருந்து நிலையத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகள் போக்குவரத்து நெரிசலின்றி ஜிஎஸ்டி சாலையை சென்றடைவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டது. இதற்கடுத்து இந்த பேருந்து நிலையத்தோட செயல்பாடு மற்றும் பராமரிப்பினை செய்ய புனேவை தலைமையிடமாக கொண்ட பிவிஜி இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற தனியார் நிறுவனத்திற்கு 15 வருடங்கள் இதற்கான ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிறுவனம் ஏற்கனவே சென்னை மெட்ரோவில் உள்ள பெரும்பாலான மெட்ரோ ரயில் நிலையங்களில் தூய்மை மற்றும் பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு வருது. அது மட்டுமல்லாமல் டெல்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவன், உச்சநீதிமன்றம், சென்னை விமான நிலையத்தில் உள்ள உள்நாட்டு முனையத்தில் தூய்மை மற்றும் பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு வருது. இந்த நிறுவனம் அவர்களுக்கான வருமானத்தை இந்த பேருந்து நிலையத்தில் உள்ள 106 கடைகளின் வாடகை, இதுல கடைக்கு ஒரு சதுர அடிக்கு 500 ரூபாய் என்ற கணக்கின்படி பெற்றுக்கொள்ளும். இதற்கடுத்து பேருந்துகளுக்கான நுழைவு கட்டணம், இதுல அரசு பேருந்து ஒன்றுக்கு ஒரு நாளைக்கு 25 ரூபாயும், ஆம்னி பேருந்து ஒன்றுக்கு ஒரு நாளைக்கு 150 ரூபாய் என்ற கணக்கின்படி பெற்றுக்கொள்ளும். இதற்கடுத்து வாகன நிறுத்த கட்டணம் மற்றும் விளம்பரங்கள் மூலம் பெற்றுக்கொள்ளும் என அரசு தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒப்பந்தம் மூலம் இந்த நிறுவனம் வருடத்திற்கு 2,40,00,000 ரூபாயை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்திடம் கொடுக்க வேண்டும். இவ்வாறாக அரசு மற்றும் தனியார் பங்களிப்புடன் இந்த பேருந்து நிலையம் பராமரிக்கப்படுவதால் நாட்டின் சிறந்த பேருந்து நிலையமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. மேலும் இதன் மூலம் முன்னணி காஃபி கடைகள், மலிவு விலைக்கான உணவகங்கள், ஆவின் பார்லர்கள், இயந்திரமயமாக்கப்பட்ட தூய்மை பணி, நேர்த்தியான உட்புறங்கள், மரியாதையான ஊழியர்கள் மற்றும் பல விற்பனை நிலையங்கள் இங்கே எதிர்பார்க்கப்படுது. இந்த பேருந்து நிலையத்தின் செயல்பாடு மற்றும் பராமரிப்பினை மேற்கொள்ளும் பிபிஜி நிறுவனத்தின் கூற்றுப்படி இந்த பேருந்து நிலையத்தை விமான நிலையத்திற்கு ஈடாக பராமரிக்கப்படும் என்றும் வழக்கமான பயணிகளை தவிர்த்து பல முன்னணி நிறுவனங்களை ஈர்க்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், இங்குள்ள உணவளிக்கும் கடைகள் பலதரப்பட்ட மக்களுக்கு ஏற்ற விதத்தில் இருக்கும் என்றும், வாகன நிறுத்த கட்டணம் அரசு வழிகாட்டுதலின்படி இருக்கும் என்றும் உறுதியளிக்கப்பட்டது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும் போது இந்த பேருந்து நிலையத்தின் சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய பேருந்து நிலையமாக இருக்குது. இந்த பேருந்து நிலையம் அரசு மற்றும் தனியார் பங்களிப்புடன் நிர்வாகம் கொண்டு வரப்படுவதால் இதனுடைய பராமரிப்பு உலக தரத்தில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. அது மட்டுமல்லாமல் புதிய முயற்சியாக இந்த பேருந்து நிலையத்தில் பார்வையற்றவர்களுக்காக தொற்றுணர்வு தரை பகுதி, கைபேசிகளுக்கு மின்னேற்றம் செய்யும் வசதி, ஆண் பெண் திருநங்கை மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்ற கழிப்பறைகள், காற்றோட்ட வசதிக்காக ராட்சத மின்விசிறிகள், மின்சாரத்தில் இயங்கும் இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்களுக்கு மின்னேற்றம் செய்யும் வசதி, பூங்கா, மின்கல வாகனங்கள், கண்ணை கவரும் ஓவியங்கள், மானே தேனே பொன்மானேன்னு நிறைய விடயங்கள் சொன்னாலும் இந்த பேருந்து நிலையத்துல குறைகளும் இருக்கு. இந்த பேருந்து நிலையத்தோட குறைன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஊருக்கு ஒதுக்குப்புறமா சுடுகாடு இருக்குன்ற மாதிரி சென்னைக்கு ஒதுக்குப்புறமா இந்த பேருந்து நிலையம் இருக்கு. இதுவே கோயம்பேடு பேருந்து நிலையம் சென்னைக்கு நடுப்பகுதியிலே இருக்கு. இதனால தென் மாவட்டங்களுக்கு செல்லும் நிறைய பயணிகள் மிகப்பெரிய அசௌகரியத்தை எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கு. சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து இந்த பேருந்து நிலையத்திற்கு பொது போக்குவரத்து இணைப்பாக மாநகர் பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் பெரும்பாலான வடசென்னை பகுதிகளுக்கு, குறிப்பா எண்ணூர், மணலி, திருவொற்றியூர் போன்ற பல்வேறு பகுதிகளுக்கு எவ்வித மாநகர் பேருந்துகளும் இயக்கப்படவில்லை. அதே சமயம் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இயக்கப்பட்ட அளவிற்கு கூட இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மாநகர் பேருந்துகள் இயக்கப்படவில்லை. இதற்கடுத்து இந்த பேருந்து நிலையத்தில் பெரும்பாலான கடைகள், பணம் எடுக்கும் இயந்திரம் இன்னும் செயல்பாட்டிற்கு வரவில்லை. இந்த பேருந்து நிலையத்தில் மாநகர் பேருந்துகளுக்கான முனையத்திலிருந்து தொலைதூர பேருந்துகளுக்கான முனையத்திற்கு செல்வதில் சிக்கல் ஏற்பட்டதால் 2 சுவர்கள் இடிக்கப்பட்டிருக்கு. இதற்கு அடுத்ததா இந்த பேருந்து நிலையத்திற்கு வரும் பேருந்துகளுக்கான எரிபொருள் நிரப்பும் இடமானது இன்னும் முழுமை பெறாமல் இருக்கு.
இதனால அரசு பேருந்து ஓட்டுநர்கள் பேருந்து இயக்குவதில் நிறைய நடைமுறை சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கு. அதே சமயம் அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள் கிளாம்பாக்கத்திலும் மற்ற போக்குவரத்து கழக பேருந்துகள் மற்றும் ஆம்னி பேருந்துகள் கோயம்பேட்டில் இயக்கப்படுவதால் அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளை பயன்படுத்தும் மக்கள் தங்களுடைய பகுதிக்கு செல்வதற்கு பேருந்துகளை மாறி மாறி பயன்படுத்த வேண்டியதா இருக்கு. பொங்கல் பண்டிகைக்கு பிறகு மற்ற போக்குவரத்து கழக பேருந்துகள் மற்றும் ஆம்னி பேருந்துகள் கிளாம்பாக்கத்தில் இருந்து இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஆம்னி பேருந்துகளின் உரிமையாளர்களின் தரப்பில் பொங்கல் பண்டிகைக்கு பிறகும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படுவதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லப்பட்டுள்ளது. இதற்கு அவர்களின் கூற்றுப்படி 850 ஆம்னி பேருந்துகள் தினமும் சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படுவதாகவும் இந்த பேருந்துகளை பராமரிப்பதற்கு தேவையான வசதிகள் கிளாம்பாக்கத்தில் செய்து தரப்படவில்லை என்றும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஆம்னி பேருந்துகளுக்கு பேருந்து நிறுத்த பகுதி ஒதுக்கப்படவில்லை என்றும் இது தவிர பஞ்சர், வீல் அலைன்மெண்ட் உள்ளிட்ட பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு கிளாம்பாக்கத்தில் வசதி செய்யப்படவில்லை என்றும் இந்த வசதிகள் செய்து கொடுத்தால்தான் ஆம்னி பேருந்துகளை கிளாம்பாக்கத்தில் இருந்து இயக்க முடியும் என்றும், எனவே எங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்தால் தான் மாற்ற முடியும் என்றும், அதுவரையில் கோயம்பேட்டில் இருந்துதான் பேருந்துகள் செல்லும் என்றும் இதை பற்றி அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் அவர்கள் தரப்புல சொல்லப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஆம்னி பேருந்துகளை மட்டும் கோயம்பேட்டில் இருந்து இயக்க அனுமதிப்பதற்கு அரசு விரைவு போக்குவரத்து கழக அதிகாரிகள் தரப்புல எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு அவர்களின் தரப்புல மற்ற போக்குவரத்து கழக பேருந்துகள், ஆம்னி பேருந்துகள் கிளாம்பாக்கத்தில் இருந்து இயக்கினால்தான் போக்குவரத்து நெரிசல் குறையும் என்றும், அரசு பேருந்துகளை மட்டும் மாற்றினால் போதாது என்றும், இதனால் மக்கள் குழப்பம் அடைவார்கள் என்றும், அனைத்து பேருந்துகளையும் கிளாம்பாக்கத்தில் இருந்து இயக்கினால் மட்டும்தான் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு ஏற்படும் என்றும் அவர்கள் தரப்புல சொல்லப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த பேருந்து நிலையமானது எவ்வித திட்டமிடல் இல்லாமலும் முழுமை பெறாமலும் அவசரமாக மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முதலில் இந்த பேருந்து நிலையத்திலிருந்து சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கு மாநகர் பேருந்துகளுக்கான எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டும். இங்குள்ள கடைகள், பணம் எடுக்கும் இயந்திரம், பேருந்துகளுக்கு எரிபொருள் நிரப்பும் இடம் போன்றவை கூடிய விரைவில் செயல்பாட்டிற்கு வர வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஆம்னி பேருந்துகளுக்கான நிறுத்தும் வசதி மற்றும் பராமரிப்பு பணிமனை போன்ற வசதிகள் கூடிய விரைவில் செய்து தரப்பட வேண்டும். இதற்கு அடுத்ததா இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு எதிரே புதிதாக ரயில் நிலையம் அமைப்பதற்கு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் ரூபாய் 20 கோடியை தெற்கு ரயில்வேயிடம் ஒப்படைத்துள்ளது. இதற்கான ஒப்பந்த புள்ளி ஏற்கனவே கோரப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் இந்த புதிய ரயில் நிலையத்தையும் பேருந்து நிலையத்தையும் இணைப்பதற்கான நடைமேம்பாலம் அமைப்பதற்கு நிலம் கையகப்படுத்தும் பணி நடைபெற்று வருது. அதே சமயம் இந்த பேருந்து நிலையத்தின் மாநகர் பேருந்துகளுக்கான முனையத்திலிருந்து தாம்பரம், கிண்டி மார்க்கமாக ஏற்கனவே 2386 நடைபேருந்துகள் இயக்கப்படுது. இப்போது கூடுதலாக 1691 நடைபேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. எனவே மொத்தமாக சேர்த்து 4077 நடைபேருந்துகள் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும். ஒட்டுமொத்தமாக இந்த பேருந்து நிலையத்தில் உள்ள குறைபாடுகள் அனைத்தும் களையப்பட்டு பயணிகளின் தேவை மற்றும் போக்குவரத்து பணியாளர்களின் தேவை அனைத்தும் பூர்த்தி செய்து இந்த பேருந்து நிலையம் முழுமை பெற வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். என்னுடைய இந்த காணொலியை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. என்னுடைய இந்த காணொலியை பார்த்தமைக்கு மிக்க நன்றி.